நம்மளில் நிறைய பேர் யோசித்து பார்த்துருப்போமா என்னன்ட்டு தெரியல. நான் இன்றைக்கி காலையில் இந்த ஃபுட்டு எடுத்தேன், மத்தியானம் இந்த ஃபுட்டு எடுத்தேன், நைட்டு இந்த ஃபுட்டு எடுத்தேன், இதில் இவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்றது ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு இது கூட நம்ம எடுத்திருப்போமா அப்படின்றது எனக்கு தெரியலை. நிறைய வீடுகளில் நான் பார்த்துருக்குறேன். நான் இட்லி சோறு உப்புமா, அப்புறம் தோசை சோறு உப்புமா, அப்புறம் திருப்பி பொங்கல் சோறு நூடுல்ஸு, அப்புறம் காலையில் திருப்பியும் தோசை சோறு சப்பாத்தி. இந்த மாதிரியான டயட்டு ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. இட்லிலையும் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் நம்ம வித்தியாசமான ஃபுட்டு, வித்தியாசம் அப்படிங்கும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் மெக்னீஷியம், செலினியம், கால்சியம், ப்ரோட்டீன், அப்புறம் அதில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டு, அயனு இதெல்லாம் இருக்கா என்னன்றது நம்ம சிந்திச்சிருப்போமா என்னன்றது தெரியலை. நிறைய பேருக்கு அது தெரியலை. அதை இனி வரும் காலத்தில் நிறைய குழந்தைங்க அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் ஆசைப்பட்றேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர்கிட்ட நான் கேட்பேன், மத்தியானம் என்னம்மா சாப்பிட்ட அப்படின்னு கேட்பேன். ரசம் சாதமும் மிக்சர் அப்படிம்பாங்க. ரசம் சாதம் மிக்சர் நம்மளோட நாக்குக்கு வேணால் அது டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஹெல்த்துக்கு அப்படின்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான், யோசிக்க வேண்டிய விஷயந்தான். நான் இனி வரும் ஒரு 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 1 வீக்கு நம்ம காலையில் என்ன ஃபுட்டு எடுத்துக்கலாம், எல்லாமே சிம்பிள் டயட்டு தான். நம்மளோட அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நான் உங்களுக்கு சொல்வேன். இல்லை என்னால் அதெல்லாம் வாங்க முடியாது, நட்ஸு நான் வாங்கி சாப்பிட முடியாது, அப்படிலாம் நம்ம போகவே வேண்டாம். நட்ஸு சாப்பிட்டா தான் நான் ஹெல்த்தியாக இருப்பேன், டேட்ஸு சாப்பிட்டா தான் நான் ஹெல்த்தியாக இருப்பேன்னா தெரியாது. சின்ன விலை குறைஞ்ச காய்கறிகளில் நம்மளோட டயட்டு, நமக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் அண்ட் மினரல்ஸை எப்படி எடுத்துக்கலான்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.